Veeram IAS Academy, Dharmaburi. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் 4 2024 இது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து 4 சரிங்களா. அடுத்த டேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா March 28, 2024 கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன் தான். என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 1, அதாவது குரூப் 1 சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த நோட்டிஃபிகேஷனில் ஓவராலாக என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம ஷார்ட்டாக பார்த்துருவோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குரூப் 1க்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட் அண்ட் டைம் சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 28/3/2024 March 28 இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, April 27, 2024 நைட் வந்து 11:59 PM சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ இன்றைக்கி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு, March 28 ஓப்பன் ஆயிடுச்சு. April 27 வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்து அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான விண்டோ பீரியட். அதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிவிடுங்க சரிங்களா. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா May 2 May 4 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்து டேட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரிலிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூன்ட்டு 3 ஸ்டேஜாக நடக்கும். இதில் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 13 வந்து நடக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. டைமிங் வந்து காலையில் 9:30 மதியம் வந்து 12:30 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணவங்களுக்கு தான் மெயின்ஸ்க்கு வந்து கூப்பிடுவாங்க. அந்த மெயின்ஸ் டேட்டு எப்போ எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா, அதோட ரிசல்ட் வந்து எப்போ டிக்ளேர் பண்ணுறாங்களோ அப்போ வந்து நம்ம டேட் வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. இதுதான் வந்து அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, ப்ளஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ நடக்கும், மெயின்ஸ் எப்போ நடக்குன்றதை பற்றி இன்ஃபர்மேஷன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு ஃப்ரெஷராக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஓடிஆர் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஆல்ரெடி ஓடிஆர் இருக்கவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் வந்து லாகின் பண்ணி அப்ளை பண்ணிடலாம். ஓடிஆர் க்ரியேட் பண்ண தெரியாதவங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்கை டச் பண்ணி ஓடிஆர் எப்படி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனும் வந்து வீடியோ வந்து வேணும் அப்படின்னா, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அப்ளிகேஷன் வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்திருக்கு, என்னென்ன போஸ்டிங் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னா, நமக்கு டோட்டலாக வந்து குரூப் 1ல் 90 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த 90 வேக்கன்சியில் டெபுட்டி கலெக்டர் சரிங்களா, இதுதான் எல்லாருமே வந்து லைக் பண்ணி படிக்கக்கூடிய போஸ்டிங். டெபுட்டி கலெக்டர் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி 16 கொடுத்துருக்காங்க. அடுத்து டெபுட்டி சூப்பர்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் இருக்குங்களே டிஎஸ்பி, அது வந்து ஒரு 23 கொடுத்துருக்காங்க. அடுத்து கமர்ஷியல் டேக்ஸில் அசிஸ்டன்ட் கமிஷனர் சரிங்களா, இது வந்து ஒரு 14, இது வந்து பேக்லாக் வேக்கன்சி. அடுத்து டெபுட்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, இதில் ஒரு 21 பேக்லாக் வேக்கன்சி வந்திருக்கு. அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், இதில் ஒரு 14 கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரில் 1 இருக்குது. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் எதில் அப்படின்னா ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் இருக்குல்லையே, அதில் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் 1 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து நமக்கு 90 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது லெவல் ஆஃப் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா level 22 தான் கொடுப்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் ப்ளஸ் இங்கே கொடுத்துருக்காங்களே டேட்டு 1/7/2024 July 1 2024 இந்த டேட் படி உங்களுக்கு 34 வயசு வரைக்கும் தான் வந்து எழுத அலோவ் பண்ணுவாங்க சரிங்களா. இது யாருக்கு அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே 34, 1 மட்டும் எக்ஸப்ட் 35. இந்த 34 ப்ளஸ் இந்த 35 வந்து பிஎல் டிகிரி முடிச்சவங்களுக்காக சொல்லியிருக்காங்க. குரூப் 1க்கு மினிமம் ஒரு டிகிரி போதும். ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் பர்டிகுலர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. இங்கே மினிமம் ஏஜ் வந்து 21 சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 34, அதில் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் 35 சொல்லியிருக்காங்க. இது எல்லாருமே ஜென்ரல் கேட்டகரிக்கு இந்த ஏஜ் சரிங்களா. மற்றவங்களுக்கு வந்து நமக்கு ஏஜ் கன்செஷன் இருக்குது, அது கீழே பார்ப்போம் சரிங்களா. ஏஜ் கன்செஷன் அப்படின்னு பார்க்கும்போது எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம்,
பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி டெஸ்டிடியூட் விடோ இவங்க எல்லாருக்குமே நமக்கு எல்லா போஸ்ட்டுக்குமே 39 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 39 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கக்கூடாது. மினிமம் 21 வயசுலேருந்து 39 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த போஸ்ட்டுக்கு. சரிங்களா, இதில் வந்துருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதலாம். இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பிஎல் டிகிரி முடிச்சவங்களுக்கு மட்டும் 40 ஏஜ் வரைக்கும் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. அது இந்த கம்யூனிட்டியில் இருக்கணும். ஜென்ரல் கம்யூனிட்டி அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரினா மேலே இருக்கக்கூடிய ஏஜ் தான். சரிங்களா, ஃபஸ்ட் டைம் வர ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த அப்ரிவேஷன்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த அப்ரிவேஷனுக்கு என்ன மீனிங் அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் குரூப் 1 போஸ்டிங்க்கு மினிமம் ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதலாம். இருந்தாலும் ஒரு சில போஸ்டிங்கு மட்டும் பர்டிகுலர் டிகிரி கேட்பாங்க. சரிங்களா, அடுத்து டிஎஸ்பி போஸ்டிங் இருக்கு இல்லையா, டிஎஸ்பி போஸ்டிங்க்கு மட்டும் மென்க்கு உமனுக்கு வந்து ஹைட், மென்க்கு வந்து 165 ஹைட்டும் உமனுக்கு வந்து 155 சென்டிமீட்டர் ஹைட்டும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செஸ்ட்டு வந்து மென்க்கு வந்து நார்மலில் 86ம் எக்ஸ்பான்ஷன் டிஃப்ரென்ஸ் வந்து 5 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இது வந்து மேலே இருக்கக்கூடாது. 86 வந்து டெபுட்டி சூப்பர்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பிக்கு. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ இருக்கு இல்லையா, அதில் வந்து 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். செஸ்ட்டு வந்து நார்மல் ஸ்டேஜில் 89 இருக்கணும். எக்ஸ்பான்ஷன் டிஃப்ரென்ஸ் வந்து 5 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, வெயிட் வந்து டிஎஸ்பிக்கு நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு 15 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்து உமனுக்கு வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட்டு வெயிட்டு நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கண்டிஷன்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் ஆனால் தான் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகுவீங்க. ஆனால் காமனாக நீங்கள் குரூப் 1 அப்ளை பண்ணி எழுதலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். ஓஎம்ஆர் மெத்தட் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் மெத்தடில் தான் நடக்கும். இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து சிங்கிள் பேப்பரில் தான் நடக்கும். இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 175 கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிலேருந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது 10th லெவலில் தான் இருக்கும். இந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25 கொஸ்டினும் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். அது எஸ்எஸ்எல்சின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஸ்டின்ஸ்னு பார்க்கும்போது 200 கொஸ்டின். மார்க் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 300 மார்க்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இதில் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் இந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து மினிமம் 90 எடுத்தால் குவாலிஃபையிங்னு சொல்லியிருக்காங்க. அதர்ஸ்க்கு வந்து 120 சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட்டு குவாலிஃபையிங் மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் மார்க் எடுத்ததுக்கப்புறம் டாப்பர் லிஸ்ட் அந்த இருக்கக்கூடிய 90 போஸ்டிங்க்கு ரேங்க் பேஸ் பண்ணி தான் போஸ்டிங் வந்து அலாக்கெட் பண்ணுவாங்க. சரிங்களா, ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். இது வந்து ரிட்டன். ப்ரிலிமினரி ஓஎம்எல்லாம் நடக்கும், மெயின்ஸ் வந்து ரிட்டனில் தான் நடக்கும். ரிட்டன் முடிஞ்ச அப்புறம் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அப்படின்ட்டு 4 பேப்பர் இருக்குது. ஒவ்வொரு பேப்பருமே ஈச் பேப்பர் வந்து 3 மணி நேரம் நடக்கும். 3 hours 3 hours 3 hours. இல்லை தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி இது மட்டும் உங்களுக்கு 100 மார்க்குக்கு நடக்கும். மீதி பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 இது மூணுமே வந்து உங்களுக்கு 250 மார்க்குக்கு வந்து நடக்கும். சரிங்களா, இது இல்லாமல் இன்டர்வியூ இருக்கு இல்லையா, இன்டர்வியூ 100 மார்க்கு. இதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு டோட்டலுக்கு எடுத்துக்க மாட்டாங்க, ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி தான். மற்றபடி பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 இது ப்ளஸ் இன்டர்வியூ மார்க் இது டோட்டல் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு 850 வரும். மெயின்ஸ் வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு 850னா அதில் இன்டர்வியூ சேர்த்து உங்களுக்கு 850 மார்க் வரும். இந்த 850க்கு ரேங்க் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ ஆஸ்பிரண்ட்ஸு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு சிலபஸ் வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க. சிலபஸ் பார்த்துருவோம். உங்களுக்கு சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரிக்கு 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, செகண்ட் யூனிட் வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் யூனிட் வந்து ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா. 4th யூனிட் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா.
ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர் ஆஃப் இந்தியா. 5th யூனிட் வந்து இந்தியன் பாலிட்டி. 6th யூனிட் இந்தியன் எக்கானமி. அடுத்து 7th யூனிட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். 8th யூனிட் வந்து ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. அடுத்து யூனிட் 9. யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபைனலாக வந்து நமக்கு யூனிட் 10ல் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. சரிங்களா, இந்த சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ இதை நீங்கள் கிளியராக படித்தாலே குரூப் 1 ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிடலாம். அடுத்து ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும். மெயின்ஸில் 4 பேப்பர் இருக்குன்ட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பேப்பர் 1 வந்து கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு. இது வந்து நீங்கள் ஜஸ்ட் எலிஜிபிளுக்காக தான், இதை வந்து ஃபைனல் கவுண்டிங்க்கு எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்து பேப்பர் 2 வந்து நமக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் தான். பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 மூணுமே வந்து உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் நடக்கும். சரிங்களா, பேப்பர் 2ல் உங்களுக்கு யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3ன்னு பிரித்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு பேப்பர்லையுமே பேப்பர் 1 தவிர பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 மூணுலையுமே யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3ன்னு பிரிச்சுருப்பாங்க. நமக்கு பேப்பர் 2ல் யூனிட் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர் கொடுத்துருக்காங்க. யூனிட் 2 வந்து சோசியல் இஷ்யூ இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. யூனிட் 3ல் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்து பேப்பர் 3ல் நமக்கு யூனிட் 1ல் வந்து இந்தியன் பாலிட்டி பற்றி கொடுத்துருக்காங்க. யூனிட் 2ல் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி கொடுத்துருக்காங்க. யூனிட் 3ல் தமிழ் சொசைட்டி இட்ஸ் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து பேப்பர் 4ல் யூனிட் 1ல் வந்து ஜாகிரஃபி. அடுத்து யூனிட் 2ல் வந்து நமக்கு என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. யூனிட் 3ல் இந்தியன் எக்கானமி. சரிங்களா, டோட்டலாக மெயின்ஸில் இவ்வளோ தான் நம்ம வந்து படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். இது மட்டும்தான் உங்களுக்கு மெயின்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. சரிங்களா, இதில் வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு இருக்குங்களே அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் வேணுன்றவங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருப்போம். நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது வந்து மெயின்ஸ்க்கான சிலபஸ் கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, வேணுன்றவங்க இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் 9489703888 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே அட்மின் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ.